ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சல்கஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பிரியாணியை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிரியாணிக்கு மசாலா செய்கிறதுனாலே நமக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகிடுது. ஸோ அப்படி ஒரு அவசரத்தில் நம்ம பிரியாணி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டோம்னா அது செய்ய முடியாது. ஸோ அப்படிப்பட்ட டைமில் நம்ம இந்த மாதிரி ஒரு நாள் கஷ்டப்பட்டு செஞ்சு வச்சிட்டோம்னா ரொம்ப நம்ம நினைச்ச நேரத்தில் வெஜிடபிள் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி பண்ணிடலாம். அந்த மசாலாவை எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த மசாலா 1 மாதம் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நான் 1 கிலோவுக்கான அளவு தான் பண்ணுறேன். 75 ml நெய், 75 ml நம்ம ரீஃபண்ட் ஆயில் விட்டுருக்கோம். நீங்கள் ஆயில் அதிகமாக தேவைன்னா விட்டுக்கோங்க, நான் அதிகமாக ஆயில் விடலை. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயத்தை வந்து நம்ம பிரியாணிக்கு மாதிரி தான் கட் பண்ணி கொஞ்சம் நல்லா வதங்க விட்டுறணும், கொஞ்சம் பொன்னிறமாக வர்ற வரைக்கும். இந்த ஒரு நாள் நீங்கள் கஷ்டப்பட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ஃப்ரைசரில் வச்சுக்கலாம். ஃப்ரைசரில் வச்சா 1 மாதம் வரைக்கும் வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஒரு டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சிங்கன்னா ஒரு 10 நாள் வரைக்கும் கண்டிப்பாக கெட்டே போகாதுங்க. டேஸ்ட்டு கொஞ்சம் கூட நமக்கு மாறாது. வெங்காயம் வந்து நல்ல ஒரு கலருக்கு வந்துருச்சு. இந்த பதத்தில் நான் 400 வெங்காயம் எடுத்திருக்கேன். 400 வெங்காயம், 400 தக்காளி, 1 கிலோவுக்கான அளவு தான் இது. இதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, நல்லா மசிஞ்சு வரணும். பச்சை மிளகாய் நீங்கள் போடுறதுனா போட்டுக்கோங்க. நான் வச்சு செய்கிறதுனால பச்சை மிளகாய் போடலை. நீங்கள் அப்போ செய்யும்போது கூட நீங்கள் பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மசிஞ்சு வரணுங்க. நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சிட்டோம்னு சொன்னால் நமக்கு நல்லா மசிஞ்சு வரும். மூடி வச்சு ஓப்பன் பண்ணி நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா எல்லாமே மசிஞ்சு வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் நமக்கு பிரியாணி மசாலா. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு வச்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் மாறிடுமே நினைக்காதீங்க. இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நல்லது. அதிகமாக மசாலா ஆட் பண்ணாதீங்க. பிரியாணி மசாலா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். காரம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு. நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டு நமக்கு இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் தான் ஊற்றிருக்கேங்க, அதிகமாக ஊற்றலை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 கிலோவுக்கு நல்ல பெரிய எலுமிச்சம்பழத்தில் 1 வந்து நல்லா புளிஞ்சு ஊற்றிருக்கோம். நம்ம மல்லித்தலை புதினா வந்து 1 கிலோவுக்கு 2 பொடி எடுத்திருக்கோம். இதையும் வந்து நல்லா போட்டு கழுவி சுத்தம் பண்ணதுக்கப்புறமா நல்லா கட் பண்ணிவிட்டு இது மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதில் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, முக்கியமாக நான் வந்து தயிர் விடலைங்க. தயிர் மட்டும் நம்ம இதுக்கு போடக்கூடாது. நம்ம பிரியாணி மசாலா வந்து ஸ்டோர் பண்ணி தான் வைக்க போகிறோம். இது எத்தனை நாள் ஆனாலும் நமக்கு கெட்டு போகாது. நமக்கு இது வந்து நீங்கள் 1/2 கிலோ தான் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சமாக நீங்கள் 2ஆவது பிரித்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணக்கூடியது வினிகர் தாங்க. வினிகர் ஊற்றுறதுனால அதுக்கு நல்ல லைஃப் கிடைக்கும். ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். நல்ல டேஸ்ட்டு கொஞ்சம் கூட மாறவே மாறாதுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி ஆயில் பிரிஞ்சு வரணும். மசாலா அவ்வளவுதாங்க, ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா மசாலாலாம் சேர்ந்து நல்லா ஆயில் பிரிஞ்சு வர்ற டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டணும். ஆற விட்டதுக்கப்புறம் நீங்கள் 1 கிலோவாக செய்கிறதா இருந்தால் அப்படியே எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் 1/2 கிலோ தான், சின்ன ஃபேமிலி தான் அப்படின்னா 1/2 கிலோனா இது அப்படியே 2ஆக வந்து பிரித்து ஒரு டப்பாவில் போட்டு கவர் பண்ணி நீங்கள் 10 நாளில் செய்கிறீங்கன்னா கீழே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இல்லை நாள் கணக்காகும் அப்படின்னா ஃப்ரைசரில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். கொஞ்சம் கூட கெட்டு போகாதுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இந்த மாதிரி பாத்திரத்தில் தான், நான் சில்வர் பாத்திரத்தில் எடுத்து அப்படியே மூடி போட்டு வச்சுருவேன். நான் ஒரு 10 நாளுக்குள்ளே இதை வந்து யூஸ் பண்ணிடுவேன். அதனால் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நீங்கள் இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து வைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரைசரில் நல்லா மூடி போட்டு கவர் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்பட்ட நேரத்தில் மஷ்ரூம் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி கூட செய்யலாம். ஃபிஷ் பிரியாணி செய்யணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம அதில் தயிர் ஊற்றாமல் இருக்கோம். இந்த மசாலாவை வச்சு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி, மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.